எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா ஃபுல்லாவே ரொம்ப பரபரப்பா டாக்டர்ஸ் கூடவே சேர்த்து நர்ஸ் எல்லாமே நோ டியூட்டி நோ சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிற விதமா நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம், சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வேலைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. டாக்டர்ஸும் நர்ஸும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா உடல்நலக் குறைவுகளால் அவதிப்பட்டு இருக்க நோயாளிகளோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் திடீர்னு இவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, அவங்க ஈடுபடுறது சரிதானா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன். போன வாரம் வியாழக்கிழமை டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க ஒரு பெண், பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு பெண், பொதுவாக எம்பிபிஎஸ் அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டால் தெரியும். ஏன்னா நீட் எக்ஸாம் எழுதணும், உள்ளே போகணும், உள்ளே போனால் ஃபீஸ் பே பண்ணணும், காலேஜில் சீட் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி யூஜி முடிச்சுட்டு பிஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு பெண் டாக்டர். அவங்க வியாழக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 11:30 மணிக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நாங்கள் டியூட்டிக்கு போகிறோம், நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, அவங்க இப்போ தான் எதுவும் வேலை இல்லைல்ல, எல்லா பேஷண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் தூங்கிட்டு தானே இருக்காங்க, ஏதாவது வேலை இருந்தால் என்னை கூப்பிடுங்க, நான் அது வரைக்கும் படிச்சுட்டு நான் இங்கேயே கூட தூங்கிட்டு காலையில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. செமினார் ஹாலில் தூங்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர். தூங்கிட்டு இருக்காங்க தானே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் தானே, லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் மக்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. காலையில் 7 மணிக்கு அந்த செமினார் ஹாலை க்ளீன் பண்ண வந்தவங்க அந்த டாக்டரை பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்கன்னா, அரை நிர்வாணமாக, கண்ணில் உதிரம், வாயில் உதிரம், உடலில் எங்கே பார்த்தாலும் இரத்த கரைகளோடு அரை நிர்வாணத்தோடு கிடக்கிறாங்க. இதை பார்த்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அலட்சியத்தோட உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? உயிரை காப்பாற்றணும்னு கனவோட படித்த ஒரு பொண்ணுக்கு உயிரோட வேல்யூ தெரியும், எப்படி என் பொண்ணு தற்கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலையிலேயே அவங்களோட பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வராங்க. டாக்டர்ஸ், போலீஸ், மீடியா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. பிறகு என்ன ஆகுதுன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது, அந்த டாக்டர் பாலியல் கொடுமைக்கு ஆளாகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். பாலியல் கொடுமைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர் ஆளாக முடியுமா அப்படின்றது இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா எப்போவும் நடமாட்டம் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தவனுக்கு அத்துமீற எப்படி மனசு வரும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள். சரி, என்னதான் நடந்திருக்கு அப்படின்ற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பார்த்தா, அந்த டாக்டர் முடியாது அப்படின்னு தன்னை காப்பாற்றிக்க என்னமோ பண்ணுற நேரத்தில் அவங்க போட்டிருந்த கண்ணாடி மேலேயே அந்த ஆள் ஒரு குத்து குத்திருக்கான். கண்ணாடி கண்ணில் குத்தி ரத்தம், வாயில் ரத்தம், உடலில் எங்கே பார்த்தாலும் ரத்தம். கொடுமையான முறையில் பாலியல் வன்புணர்வு அந்த டாக்டருக்கு செய்யப்பட்டிருக்கு. இதன் பிறகு போலீஸ் ரொம்ப தீவிரமாக தன்னோட வேலையை துரிதப்படுத்துகிறாங்க. அதன் காரணமாக சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டலில் 12,000 சம்பளத்துக்கு வாலண்டியர் ஒர்க் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் தான் அப்படின்னு தெரியுது. அந்த ஆள் 11:45க்கு அந்த செமினார் ஹால்குள்ளே ப்ளூடூத் நெக் பேண்ட் போட்டுட்டு உள்ளே போயிருக்காரு. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு 4:30க்கு அந்த செமினார் ஹால் விட்டு வெளியே போயிருக்காரு. வெளியே போகும்பொழுது நம்ம கழுத்தில் போட்டிருந்த ப்ளூடூத் எங்கே அப்படின்னு அவர் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. தப்பு பண்ணிட்டோம், இதை மறைக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வில் பதட்டத்தோட வேகமாக அங்கேருந்து போயிருக்காரு. அங்கேருந்து போன கையோட தன்னோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு ஒன்றுமே நடக்காதது போல் படுத்து தூங்கியிருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டலில் இவ்வளவு மோசமான எண்ணத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி வாலண்டியர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றது ஒரு குவெஸ்டினாக இருக்குது. அதன் பிறகு டாக்டர்ஸ், போலீஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆள் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள், வாலண்டியர் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வர பெண்கள், குழந்தைகள் அவங்கள வீல் சேரில் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு தேவையான பிளட்
சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்க, இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கில் அவர் இருந்ததுனால எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் எங்கெங்கே சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது, அது எந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ளே இருக்கிற அந்த டாக்டர்கிட்ட அவர் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏற்கனவே திருமணம் 2 முறை ஆகி 2 மனைவிகளுமே சரியான முரடை, கொடுமைக்காரன், ரொம்ப செக்ஸ் டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ வந்து 3வதாக ஒரு பொண்ணு கூட வந்து தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு. கூடவே சேர்த்து அவரோட மொபைல் செக் பண்ணும் பொழுது எல்லாமே பார்னோகிராஃபி வீடியோஸ் தான், எல்லாமே பார்ன் வீடியோஸ் தான். முக்கியமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட, குழந்தைகள், சிறு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பார்ன் வீடியோஸ் தான் வந்து அவர் நிறைய பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு காமக்கொடூரனை எப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வாலண்டியராக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஃபைனலாக அந்த தப்பை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அந்த ஆள் ஒத்துக்கிட்டதன் காரணமாக அங்கே உள்ள டாக்டர்ஸ், நர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. நோ சேஃப்டி நோ டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சேஃப்டி, ஒரு டாக்டருக்கு சேஃப்டி இல்லைன்னா நாங்கள் போய் டியூட்டி பார்க்க முடியாது அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க. இதன் காரணமாக மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, குற்றவாளியை தன்னோட தவறை ஒத்துக்கிட்டதன் காரணமாக எவ்வளவு சீக்கிரமாக அவருக்கு கடுமையான நடவடிக்கைகள், கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாக நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி அந்த ஆளுக்கு வந்து தக்க தண்டனை நாங்கள் வழங்குகிறோம். தயவு செஞ்சு ப்ளீஸ் டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாமே வந்து ஒர்க்குக்கு வாங்க. உங்களால் நோயாளிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. ஒரு உயிர் போனதுக்காக மீதி இருக்கிற மக்களை, மீதி இருக்கிற நோயாளிகளை தண்டிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி மம்தா பானர்ஜி வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. எதுவாக இருந்தாலும், நோயாளிகளோட உயிராக இருந்தாலும், டாக்டர்ஸோட உயிராக இருந்தாலும், உயிர் தானே. ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துக்கு எப்படி பெண்கள் வேலைக்கு போக முடியும்? இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பெண் காவலர்களை கூட வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போல இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கடுமையான தண்டனைகள் மக்கள் முன்னிலையில் இவங்களுக்கெல்லாம் கிடைச்சி தீரணும். கால்கட்டாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில், ராஜஸ்தானில், எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரியான சில விஷயங்கள் வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை, வருடத்திற்கு 10 முறைன்னு நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் மீடியாவுக்கு தெரியறதில்ல, நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் மீடியாவுக்கு தெரியுது. அதுதான் இங்கே மேட்டர். எது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்துக்கு கால்கட்டா கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும் இங்கே ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் இருக்குது. ஒரே ஒரு நாள் டாக்டர்ஸ், நர்ஸ், ஆம்புலன்ஸ் இல்லாமல் சாதாரண மக்களாகிய நம்மளால் வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? ஒருவேளை அப்படியே நம்ம ஓட்ட எப்படி இது பாசிபிள்? எத்தனை விதமான எப்போ மெடிக்கல் திறக்கும், எப்போ ஹாஸ்பிட்டல் போகணும், நைட் ஃபுல்லாக என்னால் வலி தாங்க முடியல, உயிர் போகிற அளவுக்கு எனக்கு வலிக்குது. பட் ஹாஸ்பிட்டல் எப்போ டாக்டர் வருவாங்க, டாக்டர் கிட்ட தான் இப்படி பல்வேறு விதமான மனநிலையில் இருக்கிற பேஷண்ட்ஸ், சுகர், ஹார்ட், என்ன மாதிரியான ப்ராப்ளம்னாலும் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம நேராக டாக்டர்ஸ் கிட்ட தான் போவோம். கிட்டத்தட்ட கடவுளும் டாக்டர்ஸும் ஒன்று தான். அவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட கொடுமைகளை இந்த மாதிரி அரக்கர்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.